கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேசி விபச்சாரம் செய்கிறவர்கள் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டால் தேவன் மன்னிப்பாராம், நிச்சயம் மன்னிப்பார். ஆனால் இனி நீங்கள் பாவம் செய்யாதீர்கள், இதை தேவன் எதிர்பார்ப்பார். ஒரு ஸ்திரீயை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று அவளை தெரித்து கொண்டு வருவார்கள். அப்பொழுது இயேசுவிடம் கொண்டு வந்து, இவள் கையும் களவுமாய் பிடிப்பட்டால் இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்பார்கள். அதற்கு இயேசு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் இவள் மேல் கல்லெறிய கடவன் என்றார். எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில் பாவம் செய்திருப்பார்கள் அல்லவா? பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லை, எல்லோரும் ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அதாவது ஒரு சில பாவங்கள் எப்படியும் செய்திருப்பார்கள். அதனால்தான் எல்லோரும் அதை உணர்ந்தவர்களாய் யாரும் அவள் மேல் கல் எறியாமல் கல்லை கீழே போட்டுவிட்டு போய்விட்டார்கள். இதை தேவன் பார்த்து, யாரும் உன்னை ஆக்கினைக்குள் தீர்க்கவில்லையா என்றார். அவர் இல்லை என்பாள். உடனே, நானும் உன்னை ஆக்கினைக்குள் தீர்க்க மாட்டேன், இனி நீ பாவம் செய்யாதே என்பார். அவளுக்கு தண்டனை ஒன்றும் கொடுக்காமல் அவளை மன்னித்து இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் பாவ மன்னிப்பை கொடுக்கவே வந்தார். அவர் மன்னிக்கிறவர், அவர் நன்மை செய்கிறவர். அவர் இருக்கும் காலத்தில் வியாதியை சுகமாக்கவும், குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கவும், பிசாசு பிடித்தவர்களை விரட்டவும், ஊனமுட்டோரை நடக்க வைத்தார். திமிர்வாதக்காரனை எழுந்திருக்க வைத்தார். 12 வருஷமாய் பெருவாடு ஸ்திரீயை சுகமாக்கினார். 38 வருஷமாய் வியாதி இருந்தவனை சுகமாக்கினார். மரித்தோரை எழுப்பினார். குருடனுக்கு பார்வை கொடுத்தார். இன்னும் நிறைய அற்புதங்களை செய்தவர். இவர் மிகவும் அன்புள்ளவர், தயவுள்ளவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், மன்னிக்கிறவர். மொத்தத்தில் இவர் பூர்ண அன்புள்ளவர். சரிங்களா? இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் நிச்சயம் மன்னிப்பார். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.